ஓம் மகாகணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆடி மாத கிரக நிலையை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். அதாவது ஜூலை 2025 ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். ஒரு ஜாதகத்தில் தன்னுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று மட்டும் உட்கார்ந்துட்டால் அந்த நபர்களுக்கு இந்த உலகத்தில் பிறக்கும் காலகட்டத்தில் மற்றவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ கிடையாது, அந்த நபர்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திப்பாங்கன்றது ஒரு விதி. அப்போ இந்த ஆடி மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாத காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. சுக்கிரன் அப்படின்னாவே பண வருவாய்களை அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த ஆடி மாத காலகட்டத்தில் பணம் பல வழியிலேருந்து உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை சந்திக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த 11ஆம் இடமானது உங்களுக்கு குரு பகவானுடைய வீடாகவும் வருது. அப்போ சந்திரனும் சனியும் அந்த இடத்துல இணைந்து இருக்கிறார். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ தெளிவாக பாருங்கள், உங்களோட ராசியில் சுக்கிரன் பண வருவாய் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் நிற்கிறார். தனஸ்தானத்தில் கட்டுக்கட்டான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் நின்றுட்டுருக்கார். இதையே எல்லாமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இணைந்து உட்காந்துருக்காருங்க. இந்த 3 அமைப்புகளும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத காலகட்டத்தில் பண வருவாய் பல வழியில் வரும். பல்லாண்டு காலமாக கொடுக்காம ஒரு மனிதன் யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் திரும்பியே தர முடியாத ஒரு நிகழ்வில் நின்றுட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நபர்கள் அப்போ உங்களோட பணத்தை வச்சுங்க அப்படின்ற மாதிரி பணத்தை வட்டி முதலமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், வராத பணங்கள் வர்றது. முக்கியமாக ஒரு தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே தொழில் செய்து அந்த பணமானது பல வழியில் அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்கும். பணம் வந்திருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி காத்துட்ருப்பீங்க, ஆனால் பணமானது வராமலே இருந்துகிட்ருக்கும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணமானது உங்களை வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பெரிய லெவலில் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்குங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. சார் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆடி மாதத்தில் திருமணம் மட்டும்தான் பண்ணக்கூடாது, இதை தவிர்த்த எல்லா சுப நிகழ்வுகளும் செய்யலாம். வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, கெடா வெட்டுறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, புதிய தொழில் தொடங்குறது, உத்தியோகம் பார்க்குறது, இது மாதிரி எல்லா வித சுப நிகழ்வுகளும் ஆடி மாதத்தில் செய்கிறதுனால எந்த விதத்தையும் குறைகள் எதுவும் ஏற்படாது. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து வித சுப நிகழ்வுகளும் செய்கிறதுக்கான ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துருக்கு. முக்கியமாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணம் இல்லையேல் அந்த மனிதன் பிணம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் பண வருவாய் பல வழியில் உங்களோட பையை நிரப்பக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் இருந்துகிட்ருக்கு. பெரிய கடன்கள் எல்லாமே இந்த நேரத்தில் விட்டு கடன் நீங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 4, 5ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க. இப்போ 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கோணமேறில் மன்னவன் ஆவான் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நான் அந்த ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருப்பேன், மக்களுக்கான பொது பலன் அப்படின்ற ஒரு வீடியோ தொகுப்பில் கொடுத்துருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் இந்த மாத காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களுக்கிடையே பார்த்திங்கனாக்கா ஒரு கருத்து வேற்றுமைகள், அரசாங்கத்தில் தலைமை வைக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகள், அதனால ஒரு இடம் காலியாகிறதுக்கும் இன்னொரு இடம் பூர்த்தி ஆகிறதுக்கும் ஒரு உகந்த அமைப்புகள் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரேடாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மூத்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா பணியில் ஓய்வு பெறுவாங்க அல்லது இடமாற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் அந்த புதிய பொறுப்புகளை நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும்.
அது இந்த மாத காலகட்டத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நேர காலகட்டத்தில் ஒருவேளை நமக்கு இது சரிபட்ட வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் விலகி மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு பேர் புகழும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்படி அந்த ஒரு பதவியில் நீங்கள் போய் உக்காந்துட்டீங்க அப்படின்னாக்கா அது நிரந்தரமான ஒரு பதவியாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. அப்போ நீங்கள் இந்த ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் செய்து வைத்திருப்பார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனத்தில் நீங்கள் தான் தலைமை ஏற்று நடத்தியிருப்பீங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரலும் இல்லாத அளவுகளுக்கு ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் யார் தொடர்பு பெற்றாங்க அவங்கள கிரேட் பண்ணி அவங்கள முக்கிய பொறுப்புகளை போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள். எந்த பதவிகள் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குறீங்க. அதனால் ஒன்றும் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களோட கணவர், அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் அப்படின்றவிங்க. அப்போ 7ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேதுவுடன் இணைந்திருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்திருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அல்லது ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி 2 பேரும் கோர்ட்டு கேஸில் போய் நின்றுட்டு இருப்பீங்க. வெகு நாட்களாக அது தீராத பிரச்சனைகளாக இருந்துகிட்ருக்கும். இது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எப்போங்க தீர்வுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி 2 பேருமே எதிர்பார்த்து காத்துட்டுனா செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறனால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி கேதுவுடன் இணைந்திருக்கனால கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் அந்தளவுக்கு சிறப்பில்லாத அமைப்புகளும் ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கொஞ்சம் ஒரு சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்க நுழைக்காமல் இருந்துட்டால் போதுமானது அப்படின்ற விதி சொல்கிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துபதி சூரியன் புதன் முனையோகம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்குன்னா முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த விதத்திலையும் தோர்ந்து போகாது. சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. தொழில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவோட வீட்டில் சனி பகவான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் சொந்த சாரத்தில் அந்த சனி பகவான் நின்றுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் 3, 6, 9, 11ஆம் இடங்களில் சனி பகவான் நின்றிருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு பேர் புகழ் கௌரவங்கள் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆடி மாத காலகட்டத்தை ரிஷபராசி என்பவர்கள் செவ்வனே பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பதவிகள் பொறுப்புகள் வந்தாலும் இந்த மாதத்தில் வேண்டான்னு மட்டும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக வேண்டான்னு ஒதுங்கிடுவாங்க இவங்களாம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் வேண்டான்னு சொல்லாமல் நீங்கள் அந்த பொறுப்புகளை ஏற்றுட்டால் அதனால தான் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவங்கள்லாம் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. அதாவதுன்றது பார்த்தா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. சுக்கிரன் நம்ம யாரை சொல்கிறோம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் இந்த சுக்கிர பகவான். கொடுக்குறவரை கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் சுக்கிர பகவான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக பாருங்கள் வண்டி வாகனம் அதிகமாக இருக்கும். 2வது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு மண்மனை வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், காசு பணம் புழங்குற யோகம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி, குறிப்பாக சொத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அதுக்கு தான் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ராசியிலேயே உட்காந்துருக்கிறார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் உங்க வீட்டுக்கே வருவார். சரிங்களா? 12 மாசம் 12 கட்டத்தில் இருப்பாரு. அப்படி பார்த்தா கொஞ்சம் முன்ன பண்ண கூட இருப்பாரு. அப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு டைம் தான் உங்க வீட்டுக்கு வருவார். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படி பார்த்தா சுக்கிரன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு 11 தேதி வரைக்குமே அவர் வந்து உங்க வீட்டில் தான் இருப்பார். அப்ப 11 தேதி இந்த ஆடி மாசம் 11 தேதி வரைக்கும் ரிஷபத்துல இருப்பாரு, தன் சொந்த வீட்டில் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது உங்களுக்கு 2வது வீடு தனஸ்தானத்துக்கு போய் குருவோட ஷேர் பண்ணிக்குவார். ஏன்னா இப்ப குரு பகவான் வந்து மிதுன ராசியில தான் இருக்கிறார். அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி அப்போ உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. எப்பயுமே நல்லவனோ கெட்டவனோ தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்டில் வந்து உட்காரும் போது செல்வங்கள் தான் கொடுப்பாரு. அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு மண்மனை வாங்குற யோகத்தை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு தொழில் தொடங்குற யோகத்தை கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் எல்லாம் விலகி கொடுப்பாரு. அப்படி பார்த்தா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரே எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போ இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற எதிர்பார்ப்பு, படிச்சுட்டு இருக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்ப படிப்பு நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? யாருக்கா இருந்தாலுமே அதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சான்ஸ் கொடுக்காமலே நீ அதுக்கு ஆக மாட்ட ஜெயிக்க மாட்ட அப்படின்னு வந்து சொன்னா யாரிலையுமே சாதிக்க முடியாது. இதனை ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும். சரிங்களா? ஓடுற குதிரை மேல பந்தி கட்டினாதான் ஜெயிக்க முடியும். அதாவது ஓடாத குதிரை மேல பந்தி கட்டினா ஜெயிக்க முடியாது. அப்படி பார்த்தா ரிஷப ராசிக்காரங்க இப்ப ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. 100% நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் 29 சனி பயிற்சியானார் பாத்தீங்களா? சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வந்து 3வது ராசி உங்க ராசி தான் பாக்குறாரு. சனி வந்து உங்க ராசிய 3ஆம் இடமா தைரியஸ்தானமா பாக்குறாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. இதை விட உங்களுக்கு நல்ல நேரம் தேவையே இல்லை. ஏன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இன்னைக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்ததுனால கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கும் சனி உங்க ராசியை 3ஆம் இடமா தைரியஸ்தானமா தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர உட்காந்துட்டு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கிறாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா 100% இப்ப நீங்க ஒரு முயற்சி எடுங்க. இடம் வாங்குறீங்களா, வீடு கட்டுறீங்களா, தொழில் தொடங்குறீங்களா, திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே பார்த்தா ஸ்டேட் பார்வேர்டு கொண்டவர் யாருன்னா சனிதான். ஸ்டேட் பார்வேர்டு எப்பவுமே அவரை பொறுத்த வரைக்கும் மறைமுகமால கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு சனி பார்த்தா பிடிக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சனி பகவான் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாரு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது 3, 7, 10 3 இடத்தை பார்ப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன ராசியிலிருந்து உங்க ராசியை வந்து கட்டன்றது 3ஆம் இடமா பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம். இது போக இப்போ வக்ரவேர் ஆகிறாரு. இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி 29ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரத்துக்கு போறாரு. சரிங்களா? இப்படி போகக்கூடிய ஒரு யோகம் வந்து காலமான பார்த்தீங்க அப்படின்னா நாம்பளா ஒரு விஷயத்துல போய் தேவையில்லாம ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டோ 10 ரூபா பணம் வாங்கி கொடுத்தோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரியம் வாங்கிட்டாலோ இல்லை மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் ஏதாவது வந்து ஒரு காரியம் செய்துட்டு நாம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலோ இது போல கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது இந்த வக்கரத்துக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வக்கரமாகக்கூடிய கால் வந்து இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். பொதுவாக நமக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம்னா அளவுக்கு மிஞ்சி இன்னைக்கு ஒரு அகலக்கால் வச்சோம் அப்படின்னா அவஸ்தப்படக்கூடிய நேரம் தான். அதனால சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு.
அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை நம்ம ரெண்டும் பிரித்து பார்த்தாவே கண்டிப்பாக அது நமக்கே புரியும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உதவி செய்துட்டு உபதிரி வாங்குறதை விட உதவி செய்யாமலே கெட்ட பேர் கூட வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். அது ஒரு நல்ல காலம் தான். நான் சொல்றது இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும், அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது இன்னைக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு போறாரு இல்லைங்களா? அப்படி போகக்கூடிய இடத்துல வந்து குரு கூட சேரும்போது நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அது குறிப்பா குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா நட்பு கிரகம், நண்பர்கள் ஆச்சு இல்லையா? குரு வீட்டில் போய் சுக்கிரன் சேர்ந்தாலும் சுக்கிரன் வீட்டில் வந்து குரு சேர்ந்தாலும் நட்பு கிரகம். அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டன்றது குருவோட சேரும்போது புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? திருமணம் வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குருவும் அதாவது இன்னைக்கு சுக்கிரனும் ஒன்னா சேரும்போது இன்னைக்கு மனைவி தனி வேலையா செய்துட்டு இருந்து கணவன் தனி வேலையை செய்துட்டு இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா இணையக்கூடிய காலம் இது. இல்ல 2 பேரும் ஒன்னா இன்னைக்கு இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ரீதியா மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய தருணம் இது. சரிங்களா? எப்பயுமே ஆண் அப்படின்னா குரு, பெண் அப்படின்னா சுக்கிரன், இந்த 2 கிரகம் ஒன்னா சேரும்போது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு தொழில் தொட்டு செய்யறாங்க. பார்த்தீங்களா? ஒரு தொழில் இருக்கிறது, 2வது கணவனுக்கு மனைவி ஹெல்ப் பண்றது, இல்ல அதே சமயத்தில் வந்து மனைவி ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலும் கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா மாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. எப்ப 11 தேதிக்கு மேல. ஏன்னா சுக்கிரன் குரு ஒன்னா சேர்ந்தாவே தொழில் வந்து எதுல அந்த அவரோட ஒரு ஈடுபாடு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி இப்ப சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தானே. அந்த சூரிய பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அது சூரியன் தைரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா நிச்சயமாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஆடி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு தைரியஸ்தானத்துல தான் இருப்பார். அது குறிப்பா புதனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது தைரியஸ்தானமா இருக்கும்போது இந்த டைம்ல நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றேங்க, இல்லை நான் கடல் கடந்து போய் இன்னைக்கு நான் படிக்கிறேங்க, இல்லை இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து அதாவது ஒரு கப்பல் துறையில இல்லை வந்து ஒரு காவல்துறையில இல்லை நான் ஒரு மிலிட்ரியில் ஆர்மின்னு இருக்கிறேன், இந்த மாதிரி பார்த்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தான 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் வந்து 4ஆம் இடத்துல தான் இருப்பார், சுகஸ்தானத்துல தான் இருப்பார். அப்ப அதுக்கு மேல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்ப புத்திரஸ்தானத்துல உட்காரும் போது ஓரளவுக்கு இன்னும் புத்திர பாக்கியம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா மங்களகாரகன் செவ்வாய் பகவான் போய் இப்ப சுகஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா புத்திர பாக்கியங்கள் பெருகும். 2வது எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஒரு சரியான முடிவு உங்க மனசுல நீங்க வந்து இது இப்போ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, பண்ணலாமா வேண்டாமா, அது எப்படி இது இப்படி இது போல ஏதோ ஒரு சூழ்நிலை. ஏன்னா செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் வக்கரமாகிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல யோகம் தான். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமும் பரவாயில்லை. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்வை, பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்தால் கல்யாணம் பண்ண முடியும். எப்பவுமே குரு பார்வைன்னா சந்திரனுக்கு 2, 4 அதாவது 2, 5, 7, 9, 11 அப்போ உங்களுக்கு 2ல குரு இருக்காரு இல்லையா? அப்ப ரிஷபராசிக்காரர்கள் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்குமே குரு பார்வை உண்டு. கல்யாணம் பண்றதுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு. 2026 6வது மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. அதனால இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கு. அப்ப நீங்க பாக்குற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருமணம் பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்துல 2 பேத்துக்கு குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணாங்க. இல்லை இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்றாங்க.
அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2ல குரு பார்வை நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இது போக பார்த்தா சனி பார்வை உங்களுக்கு 3ஆம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறதுக்கு நிறைய பேருக்குலாம் வாங்கணுன்ற ஐடியா மாத்தலன்ற ஐடியாவே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இப்போ மாத்திர யோகமெல்லாம் வரும். நான் சொல்றது கிட்டத்தட்ட இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28க்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களுடைய நிலைமை கண்டிப்பாக வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. அதிகாரத்துக்கு உரியதுங்க. அதிகாரம் உங்களுக்கு தான். என்ன, ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீடு இல்லையா? அப்போ அதிகாரமும் அலங்காரமும், அதிகாரத்துக்கும் அலங்காரத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் செல்வத்துக்கும் சால சிறந்தது தாங்க. அதனால தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க மாசத்துல வந்திருக்கார் பாருங்க. ஆடி மாசம் பிறக்குது சந்திரன், ஆனா எங்க இருக்காரு பாருங்க, சுக்கிரன் அவர் வீட்டிலேயே இருக்கார் பாருங்க. இன்னும் மிதனத்துக்கு வரல. அப்ப சுக்கிரன் என்ன சுகத்தை உங்களுக்கு உங்க ராசிக்கு கொடுக்கத்தான் வேணும். இவனால குரு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ உங்க ராசிக்கு 2ல குரு இருக்கார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏற்கனவே ரிஷபராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். சிம்ம லக்கணமா பி கேர்ஃபுல், கடக லக்கணமா பி கேர்ஃபுல், மேஷ லக்கணமா கொஞ்சம் பரவாயில்ல, தனுசு மகரமா ரொம்ப கவனமா இருங்க. அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றோம்? அப்ப அந்த லக்கணத்துக்கு பகைத்தன்மையை கொடுக்கக்கூடியது, அந்த லக்கணத்துக்கு அந்த எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியது, அதுதான் ரிஷபம். அப்ப அந்த ரிஷபத்தில் இருக்கிற ரிஷப ராசிநாதன் கண்டிப்பாக உங்க தசாபத்தி உங்க ஜனனஜாதத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க. உங்க ஜாதகத்துல ரிஷப ராசிநாதன் எங்கே இருக்கிறான், என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி, என்ன அந்தரம், என்ன யோக பலம். நேற்று வந்தாங்க கோடீஸ்வர குரு கேது சேர்ந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஒரு 8 மாசத்துக்குள்ள கிடைச்சிச்சாங்க அப்படின்னுட்டு. ஐயா 6 மாசத்துக்குள்ள கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க. ஆனால் கைக்கு வரலையே அப்படின்னாங்க. 6 மாசத்துல எப்படிங்க கைக்கு வரும்? ப்ராசஸ் ஆக வேண்டாமா? ஆச்சரியப்படுவீங்க. வயசு எத்தனை தெரியுங்களா? 87. அவருக்கு வயசு 87. அப்படின்னா நிகழ்வு வருது. இறைவன் கடைக்கண்ணை திறப்பான். உங்களுடைய நேரம். அப்ப நீங்க நல்ல விதையை விதைக்க வேண்டும். நீங்கள் நல்ல விதையை விதைக்க வேண்டும். அப்ப ரிஷபராசிக்கு உங்க தொழில். அப்ப டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, பேக்கரி எடுத்துக்கோங்க, மீடியாக்கள் எடுத்துக்கோங்க. எந்த மீடியாக்கள் போனாலும் சரி உச்சத்துக்கு போயிருங்க. காலத்தை ஒரு நேரம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். எல்லா நேரமும் யோகத்தை கொடுக்காது, எல்லா நேரமும் நல்ல நேரத்தையும் கொடுக்காது. நேயர்களுக்கு எல்லா நேரமும் யோகத்தை கொடுக்காது, எல்லா காலமும் நேரத்தை கொடுக்காது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி மனசில் வச்சா தான் உங்களுக்கு பிற்பகுதி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும், நல்ல ஒரு உயர்வு நிலையை கொடுக்கும், உயர்தனையை கொடுக்கும். நாட் ஃபார் அக்ரினை, உயர்தனையை கொடுக்கும். அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிக்கேற்ற தொழில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு குருபலம் இருக்குது. சனி வக்கரம் கொஞ்சம் மத்தியம பலன். ஏன்னா உங்களுடைய நட்பு கிரகம் சனி. அப்போ சுக்கிரன் சனி நட்புங்கும்போது அது உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அதை கணக்கெடு செஞ்சுக்கோங்க. புதனும் அதே மாதிரி தான். ஆனால் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நான் பரிவர்த்தனை மாதிரி சொன்னேன், தலைப்பிலே சொல்லியிருக்கேன், இன்ட்ரோவிலே சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் ஆடி வெள்ளியா, ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளியை கும்பிட்றதுக்கு யார் வேணும்? சுக்கிரன் வேணும். யார் வேணும்? வெள்ளி வேணும். பார்த்தீங்களா? அப்போ வெள்ளிக்கும் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு லாஜிக் உண்டு, ஒரு பரிவர்த்தனை உண்டு. ஏற்கனவே பாருங்க, சுக்கிரன் தான் சந்திரன் உச்சத்தில் போயிருக்காரு, சுக்கிரன் தான் உச்சத்தில் போயிருக்காருல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எப்படா ஆடி வெள்ளி வரும்னு நம்ம இருக்கிறோம்ல, அந்த வழிபாடை பண்ணும் பொழுது கேட்டதை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு 7 ஏற்ற எதுவும் கிடையாது, கண்டச்சனி கிடையாது, எந்த சனியும் கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது. அழகாக தசாபத்தியை பார்த்துக்க. கொஞ்சம் நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல திருமணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு. சுக்கிர திசையில் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்க. மேச ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். கொஞ்சம் பக்கத்தில் உள்ள அறிஞர்களை
பக்கத்தில் உள்ள ஜோதிட வித்வான்கள்கிட்ட போய் ஏன் நடக்கலை, எப்படி நடக்கலை அப்படி கேளுங்க. நேரம் இருந்தால் என் நம்பருக்கு வாங்க. அப்படியெல்லாம் வந்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். அப்படி வந்துட்டா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. வண்டி, வாகனம், அழகு, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்தும், பேக்கரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நல்ல தசபதி ராகுதிசில் சுக்கிரபதி இருந்தால் கண்ணை மூடி யாரும் கேட்காதீங்க. புதன் திசையில் சனி பத்தி இருந்தால் யாரும் கேட்காதீங்க. துலாம் லக்கணம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ரிஷப லக்கணம்னா பிரச்சனை இல்லை. மகர லக்கணம்னா பிரச்சனையே இல்லைங்க. அதையும் பார்க்கணும். எல்லா கோணங்களையும் பார்த்து கொண்டால் மிக சிறப்பான எதிர்காலம் இந்த ஆடி மாதத்தில் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ரிஷபராசி கொடியிடை, என் அன்னை உமையவள் கொடியிடை திருமுல்லை வாயில் இருக்கா பார்த்தீங்களா, அந்த கொடியிடை. அடுத்தது மேலுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நம்ம ஆந்திரா பறவையில் இருக்குது, மாதவரத்துக்கு அடுத்தது அது திருவுடை. அதுக்கடுத்து என் அன்னை அருள் சக்தியாக இருக்கக்கூடிய வடிவுடை. இந்த 3 உடையும், இந்த 3 நிலையும் ஒரே நிலையில் உள்ளவள், ஒரே கற்பகத்தில் உள்ளவள், ஒரே கருணை கடலாக உள்ளவள். அப்படிப்பட்ட கருணை கடலாகிய அன்னையை வடித்தவர் ஒரே ஸ்தபதிங்க, ஒரே ஸ்தபதி. நேயர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். கொடியிடை, திருவுடை, வடிவுடை, இந்த 3 அம்மையை, இந்த 3 என் தாயை அன்னையை வடித்தவர் ஒரே ஸ்தபதி. எப்படிங்க வடிக்க முடியும்? அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும், அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும், அந்த வழிபாடு எப்படி இருக்கும், அதுக்குரிய தீர்வுகள் எப்படி இருந்திருக்கும். கேட்டதை கொடுக்கும், கேட்டதை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நேரம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக ஒரு நல்ல மனமாற்றத்தையும் நல்ல உள்மாற்றத்தையும், வெளிநாடு, இன்னும் வெளிநாடு இருக்குது, உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குது, ரிஷபராசிக்கு வெளிநாடு இருக்குது. ஏன்னா சந்திரன் ஜலனம் தானே, அப்போ போவார். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பயப்பட வேண்டியதில்லை. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க, குழந்தை பாக்கியம், நல்ல தசபத்தி நிர்வாகத்தை விட்டுறாதீங்க தயவு செய்து. ஏன்னா குரு உங்களுக்கு 8 ஆடி பூரம் நினைக்கிறேன், 8க்கு மேலே அவர் அதிசாரத்துக்கு வந்துட்டார்னா உங்களுக்கு 3 போயிடுவார். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. அம்பாளை நல்லா கும்பிடுங்க, லலிதா சஹஸ்ரநாமம் நல்லா படிங்க, ஆண்டாள் நல்லா படிங்க. அம்பாள் குறுக்கு முழுக்க ஆண்டாளுக்குரியது, அம்பிகைக்குரிய பவானி அஷ்டத்தை படிங்க. வெற்றி உங்களுக்கு ரிஷபராசிக்கு தான்.